வணக்கம். குரலோடு பேசுவோம். திரு குரலோடு பேசுவோம். பெற்றோரின் கடமை, பொறுப்புன்னு எதைங்க சொல்றது? பெற்றோர்னு சொல்லும்போதே ஏற்கனவே நம்ம சிந்திச்சிருக்கிறோம். ஒரு உயிரை நம்ம உருவாக்க முடியாது, பெறத்தான் முடியும் அப்படிங்கிறதுனால, நம்ம பெறுவதால் பெற்றோர் அப்படிங்கிறதுனால, ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருளை நம்ம பெறும்போது, அதற்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். சரி. அப்படி இருக்கும்போது எது பொறுப்பு? இந்த குறளை நேரடியா இப்ப பார்க்கலாங்க. அதிகாரம் 7 மக்கட்பேறு, குறள் எண் 67. தந்தை மகட்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். இப்போ இங்கே நன்றி அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காருன்னா, இங்கே நம்ம பெற்று இருக்கும்போது, ஒருவரிடம் அதை பெறுகிற போது அவர்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு. இப்போ தந்தை அப்படிங்கிறதுனால இங்கே தந்தை மகனுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்கன்னா, தந்தை மகன் தாய் மகள். அப்போ இங்கே ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை, ஏன்னா இது மக்கட்பேறுங்கிறதுனால இங்கே பாலினம் பிரித்து பார்க்க போகிறதில்ல. அப்போ தாய்க்கும் கடமை உண்டு, தந்தைக்கும் கடமை உண்டு. அப்படி அந்த கடமை என்ன அப்படின்னு சொல்றதுல, அவையத்து முந்தியிருப்பச் செயல். இந்த முந்தியிருப்பச் செயல் அவை அப்படிங்கிறத மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல கல்வி கொடுத்துட்டா போதும், ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுடுறோம், என்ன வகுப்போ அதில் எவ்வளோ காசோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, நல்ல மார்க் எடுக்கட்டும், நல்ல மதிப்பெண் பெறணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. நல்ல வேலை அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர, அவையத்து முந்தி இருப்ப செயல்னா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவையறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு. 72வது அதிகாரம் பொருள் ஈட்டும் போது இது ரொம்ப முக்கியம். அப்ப இங்க அவையத்து முந்தி இருப்ப செயல்ங்கிறது ஒரு கல்வியை முதன்மையாப்படுத்தி இங்க சொல்லலை. அவை என்பது ஒரு சபை, கற்றோர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கலாம், அது ஒரு வீடாக இருக்கலாம், குடும்பமோ ஒரு சமூகம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம். அதில் முந்தி இருப்பது அப்படின்னா முதன்மையாக இருப்பதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, அந்த இடத்துல என்னுடைய மனம் எப்படி முன்னிலையில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு, அப்போ இது உடல் சார்ந்த கல்வி, அறிவு, மனம் சார்ந்தது, உறவுகளும் நட்புகளும் நண்பர்களும், இந்த குடும்பம் எப்படி இருக்கணும், இந்த சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த படிப்பிதழ், அதை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவை அறிதல்ல, அவைங்கிறதுல ஒரு முக்கியமாக அவங்க என்ன சொல்றாருன்னா, யாரிடம் பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், எந்த இடத்துல பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், அதை ஆராய்ந்து தெளிந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லுகிற சொல், செயல், சிந்தனை, அவர்களுடைய நற்பண்புகள், அவங்களுடைய வாழ்க்கை ஒழுங்குமுறை, உடல் சார்ந்த கல்வி, ஒரு சூழல், சிக்கலான சூழலை எப்படி கையாள்வது அப்படிங்கிற ஒரு படிப்பிதழ், வாழ்க்கை கல்வியும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு, கடமை பெற்றோருக்கு உண்டு. இப்போ வெறும் பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிகளுக்கு அனுப்பிட்டோ, பெரிய கல்லூரிகளுக்கு அனுப்புறதுனால மட்டுமே ஒரு குழந்தைகள் அறிவார்ந்தவர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கைக்கு முழுமையானதாக இருக்க வேண்டுமோ தவிர, வெறும் கல்வி என்று மதிப்பெண் அடிப்படையிலும் ஒரு வேலை வாங்கிறதுலையோ ஒரு தொழில் செய்வது மட்டும் இல்லை, உறவுகளோடு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தோடு எப்படி இணைந்து இசைந்து வாழ்வது,
சமூகத்தோடு எப்படி ஒன்றிணைந்து போகிறது, இந்த சிந்தனைகளும் தேவைப்படுகிற இடத்துல எப்படி நம்ம இறங்கி ஒருத்தருக்கு உதவி செய்யறங்கிற பண்புலேருந்து எல்லாமே அதற்குள் அடங்கும். இதை புரிந்து கொண்டால் வருகின்ற சமூகம், வருங்கால சமூகம், குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை மகிழ்வாக வாழ்வார்கள் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.